ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் டு பை டுமாரோ. அதாவது நீங்க நாளைக்கு என்ன பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஆனவங்க தான் வந்து இந்த வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி யாராவது இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ், ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப மோசமான ஒரு டவுனை வந்து சந்திச்சுதுங்க. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து 2116 கோடி ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ரைடே வந்து எப்படி ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து 732.96 புள்ளிகள் குறைஞ்சி 73,878.15 புள்ளியில் வந்து ரன் ஆயிருக்கு. என்எஸ்சியில் வந்து நிஃப்டி 50 வந்து 172.35 புள்ளிகள் வந்து டவுன் ஆகி 22,475.85 புள்ளிகளோட வந்து ரன் ஆகி முடிஞ்சிருக்குங்க. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ ஸ்டாக் வந்து எது வாங்கலாம் எது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்ல உள்ள செக்யூரிட்டிஸ் துணைத் தலைவர் தர்மேஷ் சாசிவின் தான் இதில் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் எதனால எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல கூட நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பங்குகளை வந்து நிறையவே வாங்கியிருக்காங்க. யாருமே வாங்காம இல்லை. ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மண்டே வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து 22,000 ஆரம்பிச்சுது அப்படின்னாலும் ஜூன் முடியறதுக்கு முன்னாடி 23,400 புள்ளிகளை கிட்ட தாண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க சொன்ன அந்த 2 ஸ்டாக் வந்து என்னது, எவ்வளோல இருக்கு வாங்கணும், எவ்வளோல விற்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மே 6, 2024 இதில் வந்து என்னென்ன ஸ்டாக்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ தான். ஸோ இதோட பங்கு ரேட்டை வந்து 810லேருந்து 832 ரூபாயில இருக்கும்போது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் அமௌண்ட் வந்து எவ்வளோல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 890 வரை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கு விலை வந்து 745, அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 745 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எப்போ போடணும்னா 745 தொட்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கணுங்க. ஓகேவா? ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டாவது ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தாங்க. ஸோ இது வந்து இதோடைய பங்கு ரேட்டை வந்து 305லேருந்து 313க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பங்கு விலை வந்து 299 குறைஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. இதோட டார்கெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 338 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசியில் உள்ள துணைத் தலைவர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறவங்களுக்காக வாங்கக்கூடாது, இல்லை நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அது வந்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து நாங்கள் சொல்கிறவங்களுக்காக நீங்கள் வந்து வாங்கக்கூடாதுங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே நம்புறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். ஓகேவா? நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்களை இந்த நீட் அடவை பை சி யூ ஆல். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து பார்க்குறேன். பை சி யூ ஆல்.